This is Lakshmi Narayanan, who is going to deliver chemistry now for you. Chemistry na enna sir? எல்லாருக்குமே வந்து மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில மேத்ஸ் இந்த ஃபார்முலா தெரிஞ்சா சம் போட்டுடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். பிசிக்ஸ்னால எல்லாருக்குமே சார் ப்ராப்ளம்னா கொஞ்சம் கஷ்டம் சார், தேரி ஓரளவுக்கு எப்படியோ மனப்பாடம் பண்ணி எழுதிருவோம், ப்ராப்ளம் we have some difficulties அப்படின்றத யூ வில் டெல். கெமிஸ்ட்ரி அப்படின்னு வரும்போது சார் எஸ்பெஷலி இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃபா இருக்கு. ஏன்னா எங்க பார்த்தாலும் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஒரே மாதிரி இருக்கு. எது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு சரியா புரிய மாட்டேங்குது. நம்பர் 1. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒரு ரியாக்ஷனும் ஒரு மாதிரி இருக்கு, அது மொத்தமா டபாடிக்கிற மாதிரி இருக்கு, அதுவும் சரியா புரிய மாட்டேங்குது. பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு, ஏன்னா பிசிக்ஸ் மாதிரி வருது கிட்டத்தட்ட. பட் அதுலயும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எங்களுக்கு கால்குலேஷன்ல கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கு. இதுதான் ஓவராலா ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் த ஜெனரல் attitude or thinking about the subject is this. இப்படிதான் இருக்கும். Now in this class நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, I am going to start some of the concept of organic chemistry and அதை அப்படியே 12th வந்து லிங்க் பண்ணி ஒரே ஒரு 5 மார்க் 12th எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிறது அப்படின்றத I am going to teach you now. So organic chemistry அப்படின்றத ஒரு பேசிக் கான்செப்ட் ஆஃப் 11th ஸ்டாண்டர்ட் ரிலேட் பண்ணி I am going to address a particular reaction in 12th standard which is very important as a 5 mark. இதான் இன்னைக்கு பண்ண போறேன். Now what is chemistry? Chemistry is a key to mystery. அது வந்து மிஸ்ட்ரினா புரியாத புதிருக்கெல்லாம் வந்து விடை தருமா. That is called chemistry ன்னு பேரு. Another way of understanding is chemistry is a key. You will miss it, again try it. கீ வந்து மிஸ் பண்ணிடுவோம், புரியாம போயிடும். திருப்பி நீங்க ட்ரை பண்ணுங்க, எழுதி பாருங்க. then you will understand the subject. ரசிச்சு பாருங்க, கிரியேட்டிவா திங்க் பண்ணி பாருங்க, then you will understand the subject. So these are the two ways in which you can understand the word chemistry. சும்மா லாஜிக்கலா இது நான் எக்ஸ்பிளைன் பண்றது. Now we will go to the subject point of view. As I have told, I am going to discuss organic chemistryல ஒரு particular concept சொல்லிட்டு அதுக்கப்புறம் I am going to go to 12th standard topic. ஒரு important 5 mark discuss பண்ண போறேன். Now organic chemistry is nothing but chemistry of carbon and its compounds. கார்பன் அதோட பொருட்களை பத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் பேரு we call as organic chemistry. Now மெயினா கார்பன் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு என்ன தெரியணும் நமக்கு அப்படின்னா, the valency of carbon is 4. Valency of carbon is 4. Sir, valency na enna sir? Valency na, it is called combining capacity. Valency is combining capacity. Obviously, what is combining capacity? இப்ப நான் இருக்கேன், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா 4 பேர் அப்படின்னு சொன்னா my valency is 4. 4க்கு மேல என்னால வச்சுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். That is what my limit. So therefore valency is combining capacity and the combining capacity is the number of side atoms which are attached to the main atom. இங்க மெயின் ஆட்டம் வந்து கார்பன் சொன்னா கார்பனை சுத்தி எவ்வளவு ஆட்டம் வரலாம்? மேக்சிமம் கார்பனை சுத்தி 4 தான் வர முடியும், 4க்கு மேல வர முடியாது. It can be X, it can be Y, Z, A. அது என்ன வேணா இருக்கலாம். சார் 3 வரலாமா சார்? கண்டிப்பா it can be even 3 provided C double bond C, இங்க ஒரு ஆட்டம் இங்க ஒரு ஆட்டம். இப்ப இந்த கார்பனுக்கு இது 1 2 3, இந்த 3 தான் லிங்க் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த கார்பனுக்கு இங்க A, இங்க வந்து B, அதுக்கு 3 தான் லிங்க் ஆயிருக்கு. therefore இங்க வந்து இந்த கார்பனுக்கு வேலன்சி என்ன? 1 2 3 4. இந்த கார்பனுக்கு வேலன்சி 1 2 3 4. இங்க 4 வேற ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து அதே மாதிரி கார்பன் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் ரொம்ப திக்கா இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப், அதனாலதான் டபுள் பாண்ட். டபுள் பாண்ட்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கும். தட் இஸ் கால்ட் திக் ஃப்ரெண்ட்ஷிப்னு பேர். எனக்கு வந்து ஒரு வகையா 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இன்னொரு வகையா எனக்கு 3 ஃப்ரெண்ட் தான். ஆனா அதுல ஒரு ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப க்ளோஸா இருப்பார், அவரோட தான் நான் நிறைய நேரம் 24 மணி நேரத்துல ஒரு 10 மணி நேரம் அவரோட தான் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பேன். தட் இஸ் கால்ட்
டபுள் பாண்ட். அதுவே ட்ரிபிள் பாண்ட் சொன்னா you can say C triple bond C H H. இது ஒரு ஏதோ ஒரு எலிமெண்ட், இட் கேன் பி எக்ஸ், திஸ் கேன் பி ஒய், என்ன வேணா இருக்கலாம். இப்ப இங்க 1 2 3 4 இந்த ட்ரிபிள் பாண்ட் அப்படின்றது இட் ஷோஸ் மச் மோர் திக்னஸ் இன் ஃப்ரெண்ட்ஷிப். இப்ப எனக்கு வந்து 2 ஃப்ரெண்ட் தான், நான் தான் இந்த கார்பன், எனக்கு 2 ஃப்ரெண்ட் தான். இன்னொரு என்ன மாதிரியே இருக்கிற இன்னொரு ஒரு பர்சன் பிளஸ் என்னை விட கொஞ்சம் வீக்கா இருக்கிற இன்னொரு பர்சன். என்ன மாதிரி இருக்கிற பர்சனோட ஐ ஹாவ் வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். இப்ப நான் 10th ஸ்டாண்டர்ட்னா 12th ஸ்டாண்டர்ட்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட நான் பயங்கர திக்கா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப். அதான் இது, ஒரே ஒரு பையன் கிட்ட. இது 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், அவன் நல்லா படிப்பானோ இல்ல நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனோ, அதனால எனக்கு அவனை பிடிக்கும். சோ இது நானு, இது என்ன மாதிரி இருக்கிற ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், இது வந்து என்னை விட கீழே படிக்கிற ஒரு 11th ஸ்டாண்டர்டோ இல்ல 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டோ. அந்த திக் ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்றதுதான் திஸ் ட்ரிபிள் பாண்ட். So to understand carbon chemistry, one has to be very thorough with the valency of carbon. ரொம்ப சிம்பிள். கார்பனுக்கு வேலன்சி 4 அப்படின்றது தெரிஞ்சா I would say 50% of organic chemistry is over. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வேலன்சில தப்பு பண்றாங்க. they put 5 3 அந்த மாதிரி பாண்ட் எல்லாம் போட்டு மாத்தி மாத்தி தப்பு பண்றாங்க. அந்த தப்பு பண்ணாம இருக்கணும்னா please register in your mind that the valency of carbon is only 4. This is first point. What is the next one? கார்பனுக்கு வேலன்சி 4 சொல்லிட்டோம். இப்போ நீங்க இது எப்படி சார் 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷனோட ரிலேட் பண்ண போறீங்க அப்படின்னா, now I have got a functional group. functional groupனா என்ன சார்? ரொம்ப சிம்பிள். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில the compounds of carbon நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கு, மில்லியன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அந்த மில்லியன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஷியேட்டிங் பாராமீட்டர், ஒன்னொன்னு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்றதுக்கு எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, that is called functional group. What do you mean by functional group? For example, I have got a group called R. இதுக்கு பேர் வந்து alkyl group னு பேர். G, this G is called as functional group. எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார், இதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். Now R அப்படின்றது சிம்பிளா ஒரே ஒரு கார்பன் எடுத்துக்கிறேன். அந்த ஒரு கார்பன்ல 4 வேலன்சியும் ஹைட்ரஜன். கார்பனுக்கு வேலன்சி 4, ஹைட்ரஜனுக்கு வேலன்சி 1. அதனால இந்த ஹைட்ரஜனுக்கு வேலன்சி 1, ஒரு பாண்ட் தான் இருக்கு. இந்த ஹைட்ரஜனுக்கு வேலன்சி 1, ஒரு பாண்ட். இந்த ஹைட்ரஜனுக்கு 1, இந்த ஹைட்ரஜனுக்கு 1. Carbon has 4 valency. This compound is called the simplest hydrocarbon or the simplest alkane. It is called methane. இதுக்கு பேர் தான் மீத்தேன் பேர். இந்த மீத்தேன்ல ஒரே ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டா, when I remove one of the hydrogen, it is called methyl. This compound, this group is called as methyl. So methyl is nothing but an alkyl group obtained by removing one hydrogen atom from methane. இதே மாதிரியே we can have ethyl, propyl. அது ப்ரொபைல 2 வகை, N ப்ரொபைல், ஐசோப்ரொபைல். சோ டீடைலா நம்ம எடுத்துட்டே போலாம். இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்டோட கான்செப்ட்ஸ். இப்ப இந்த மெத்தில் தான் நான் இங்க R னு சொல்லுவேன். It is called R, alkyl group. It can be methyl, ethyl, N-propyl, isopropyl, N-butyl, secondary butyl, நிறைய போயிட்டே இருக்கும். பட் அதெல்லாம் இப்போ let us not, because it's a small session, I am going to introduce the concept with some idea of 12th standard. இப்போ G னா என்ன சார்? Functional group. Example for functional group. It can be an alcohol. It can be halogen. Halogen of fluorine, chlorine, bromine, iodine. It can be aldehyde. CHO. என்ன சார் இது CHO ன்னு போட்டிருக்கீங்க, சரியா புரியலையா சார்? இது aldehyde. இந்த aldehyde அப்படின்றது C double bond O H. இந்த இடத்துல யார் வர போறான்னா இந்த R என்ற குரூப். அதான் நம்ம சொன்னோம் இங்க R. இந்த R can be methyl, ethyl, propyl, அதெல்லாம் என்ன வேணா வரட்டும், அதை பத்தி நம்ம கவலை இல்லை. இந்த கார்பனுக்கு வேலன்சி 4, 1 2. இங்க டபுள் பாண்ட் போட்டிருக்கேன். டபுள் பாண்ட் போட்டா 1 plus 1 2, 2 plus 2 4, 1 2 3 4. இதுல ஹைட்ரஜனுக்கு வேலன்சி 1, ஒரு பாண்ட் தான். ஆக்சிஜனுக்கு வேலன்சி 2 தெரியணும். So therefore we should know the valency of carbon is 4, oxygen is 2, hydrogen is 1 and nitrogen is 3. இதெல்ல முக்கியமான atoms getting repeated in organic chemistry. The valency of carbon is 4, oxygen is 2, hydrogen is 1, nitrogen is 3. So இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. That is very very important. Now coming on to the structure of
aldehyde. நான் இப்ப aldehyde பத்தி தான் நான் கொஞ்சம் டீடைலா எடுக்க போறேன். ஒரு 5 மார்க் in your 12th standard. சோ அது வந்து சார் எங்களுக்கு 11th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அந்த அளவுக்கு எங்களுக்கு நாங்க புரிஞ்சு நிறைய படிக்கல, நாங்க வந்து மனப்பாடம் பண்ணினோம், அதனால எங்களுக்கு 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஈஸியா இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். I feel personally that 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கண்டிப்பா புரிஞ்சு படிக்கலாம், ப்ரொவைடட் சில பேசிக்ஸ் ஒன்லி நமக்கு தெரிஞ்சா. அந்த சில பேசிக்ஸ் சொன்னது இப்ப நான் சொன்ன மாதிரிதான். இந்த வேலன்சி ஆஃப் கார்பனுக்கு எவ்வளவு 4 and hydrogen it is 1, nitrogen it is 3, oxygen is 2. இந்த மாதிரி சில பேசிக்ஸ் வந்து தயவு செய்து தப்பு பண்ணாம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது இருந்தா then our understanding of organic chemistry in 12th standard will be very 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 easy. நல்லாவே புரியும். Now I gave you aldehyde. aldehyde பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னேன். When I say aldehyde, it is RCHO. ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு? R C double bond O single bond H. எப்படி சார் predict பண்றது இத? The prediction of structure is based upon this valency. Hydrogen is attached to, இப்ப நம்ம மாத்தி அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் தான் வரும்ன்றதுக்கு ஒரு ப்ரூஃப். நம்ம மாத்தி அரேஞ்ச் பண்ண தப்புன்றது நமக்கே புரியும். இப்போ இதே இது நான் என்ன பண்றேன், R C O இந்த H இங்க போடுறேன். இப்ப இங்க சிங்கிள் பாண்ட் போட்டிருக்கேன், இது தப்பு. ஏன் தப்புனா ஆக்சிஜனுக்கு வேலன்சி 2, கார்பனுக்கு வேலன்சி 4 வரும். கார்பனுக்கு வேலன்சி 4 வரும்போது நான் இங்க போட்டேன்னா அது தப்பு. ஏன்னா ஹைட்ரஜனுக்கு வேலன்சி 1 தான். அப்ப இங்க போட முடியாது, இங்கேயும் போட முடியாது. ஏன் இங்க போட முடியாதுன்னா இந்த குரூப் இருக்கு இல்லையா, இந்த குரூப் வந்து இஸ் கால்ட் a monovalent group னு பேரு. இட் இஸ் கால்ட் monovalent group. ஏன் சார் அது monovalent group? இந்த குரூப் தான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், CH3 அப்படின்னு. ஆல்ரெடி இந்த குரூப்ல வந்து கார்பன் 3 ஹைட்ரஜன் இங்க இருக்கு, 4வது பாண்ட் தான் இங்க இருக்கிற பாண்ட், இந்த பாண்ட். அதனால இன்னொரு பாண்ட் அங்க போட்டா அதுவும் தப்பு வராது, அங்க டபுள் பாண்ட் வராது. அப்ப ஆப்வியஸ்லி இங்க தான் டபுள் பாண்ட் வரும். சரி, ஏன் சார் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்றீங்க? நம்ம வேற மாதிரி அரேஞ்ச் பண்ணலாமே சார், RCHO இப்படி அரேஞ்ச் பண்ணலாமே. இதுவும் தப்பு. ஏன்னா ஹைட்ரஜனுக்கு வேலன்சி இட் cannot be 2. சரி, some other arrangement ROCH இதுவும் தப்பு. ஏன்னா ஆக்சிஜனுக்கு வேலன்சி கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஆனா கார்பனுக்கு இங்க வேலன்சி என்ன வருது? 2 தான் வருது. சரி சார், அப்ப இங்க டபுள் பாண்ட் போட்டா ஆக்சிஜனுக்கு வேலன்சி 3 ஆயிடும். சோ அதனால இந்த கொடுத்த குரூப்ஸ்ல ஆர்ன்றது ஒரு குரூப், whose valency is 1, அதுக்கு வேலன்சி 1, கார்பனுக்கு வேலன்சி 4, ஹைட்ரஜனுக்கு வேலன்சி 1, ஆக்சிஜனுக்கு வேலன்சி 2. அந்த வேலன்சி படி நம்ம அரேஞ்ச் பண்ணா இந்த மாதிரி தான் வரும். வேற எந்த விதமா அரேஞ்ச் பண்ணாலும் the structure will not be correct, because we know that the valency of here again R group can be 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். The valency of R alkyl group is said to be 1. It is a mono single monovalent group. ஒரே ஒரு வேலன்சி இருக்கிற group, that is called alkyl group. There are நிறைய alkyl groups, aryl groups எல்லாம் இருக்கு. இப்ப அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம we will understand the reactions of aldehyde. Now we know aldehyde RCHO or C double bond O H அப்படின்னு நம்ம புரிஞ்சு போச்சு. இப்போ நான் அதுலயே வந்து 2 கிளாசிபிகேஷன் சொல்ல போறேன். Aldehydes can be classified into 2 types. என்ன மாதிரி கிளாசிஃபை பண்ணலாம்? ஒன்னு வந்து there is something called as alpha carbon. சார், alpha carbon என்ன சார்? Alpha carbon is a carbon attached to the functional group RCHO சொன்னோம் இல்லையா. இந்த R பதிலா நான் குரூப் போட்டுக்கிறேன், CH3CHO. வேற ஏதாவது போடலாமா சார்? சிம்பிளா HCHO 2 குரூப் போட்டுக்கிறேன். இப்ப இதுல R பதிலா H இருக்கு, இங்க R பதிலா CH3, தட்ஸ் கால்ட் மெத்தில். இதுதான் மெத்தில்னு பேரு. 2 குரூப் இருக்கு. இப்ப இதான் உங்களோட ஃபங்க்ஷனல் குரூப். இங்கேயும் அதே மாதிரியே it is called functional group. The carbon atom attached to the functional group is called as alpha carbon. இங்க வந்து alpha carbon இல்லை, alpha carbon இருக்கு, there is alpha carbon, இங்க alpha carbon இல்லை. The hydrogen attached to alpha carbon is called as alpha hydrogen. So இதே இன்னும் பிரிச்சு எழுதுனா CH C double bond O H. இங்க வந்து
HC double bond H. இதுக்கு பேரு அசிட்டால்டிஹைட், இதுக்கு பேர் ஃபார்மால்டிஹைட் அல்லது எத்தனால், மெத்தனால். இந்த நேம்லாம் எங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு சார், கவலைப்படாதீங்க, தயவுசெய்து அது மாதிரி புரியலன்னா வருத்தப்படாதீங்க. பிகாஸ் we are introducing a higher level concept in a low level. கொஞ்சம் ஹையர் லெவல் கான்செப்ட் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். அதனால சில இடத்துல வந்து கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கதான் செய்யும். பட் கண்டினியூஸா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது தான் you will have the difficulty getting decreased. Now இது ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்துல இருக்கிற கார்பன், இந்த கார்பனுக்கு பேர் தான் ஆல்பா கார்பன். The hydrogen atom attached to alpha carbon is called alpha hydrogen. So இங்க எவ்வளவு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு? மொத்தம் 3 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. 1 2 3. இங்க இதான் ஃபங்க்ஷனல் குரூப். ஆல்பா கார்பனே இல்ல, அப்ப ஆல்பா ஹைட்ரஜன் கண்டிப்பா இருக்காது. there is no alpha carbon, அப்ப எங்க ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கும்? So aldehydes வந்து நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம். Aldehydes can be divided into two types. One with alpha hydrogen, the one without alpha hydrogen. So முதல்ல aldehydes வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம். Aldehydes with alpha hydrogen, aldehydes without alpha hydrogen. So இது வரைக்கும் நம்ம பண்ணதை ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது aldehyde என்ன? It is a compound, organic compound containing CHO group, CHO functional group. So the general representation of aldehyde can be RCHO. R என்றது alkyl group, CHO என்றது functional group. R க்கு பதிலா நம்ம சிம்பிளா ஒரு மோனோவேலன்ட் குரூப், நான் வந்து சொன்ன R என்றது மோனோவேலன்ட் குரூப் சொன்னேன். மோனோவேலன்ட் குரூப்னா அதுல கார்பன் இருக்கலாம், கார்பன் இல்லாம வெறும் ஹைட்ரஜன் கூட போடலாம். இந்த ஹைட்ரஜன் போட்டோம்னா இட் இஸ் கால்ட் ஃபார்மால்டிஹைட். அதான் இங்க நம்ம எழுதி இருக்கோம், ஃபார்மால்டிஹைட். இது ஃபார்மால்டிஹைட். ஹைட்ரஜன் போடாம மெத்தில் குரூப் போட்டா this group is called as methyl. மெத்தில் போட்டா it is called as acetaldehyde. So ரெண்டு aldehyde we have seen, acetaldehyde, formaldehyde. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, அசிட்டால்டிஹைட்ல ஆல்பா கார்பன் இருக்கு, ஹைட்ரஜனும் இருக்கு, 3 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. ஃபார்மால்டிஹைட்ல கார்பனே இல்ல. when there is no alpha carbon, then there is no question of presence of alpha hydrogen. So now aldehydes can be divided into two categories. One is containing alpha hydrogen, without alpha hydrogen. இப்ப ஏன் சார் இது சொன்னீங்க? ஒரு ரியாக்ஷன் இருக்கு. There is a reaction called aldol condensation. ரொம்ப important reaction in 12th standard. அது அந்த ரியாக்ஷன் புரியறதுக்கு இந்த கான்செப்ட் நமக்கு தெரியணும். Now what is the reaction அப்படின்னா, aldehydes with alpha hydrogen in the presence of sodium hydroxide, they undergo the reaction called aldol condensation. அதே இது with NaOH ஓட aldehydes without alpha hydrogen, they undergo a reaction called Cannizzaro reaction. So இதுல நம்ம இது ஒண்ணுதான் பார்க்க போறோம். aldol condensation என்ன? ரொம்ப சிம்பிள். ரெண்டுத்துலயுமே in both the reaction, two molecules of aldehyde they react ஆயிட்டு in the presence of NaOH. இங்க aldol condensationல they give a single addition product. They give a single addition product. Even though it is an addition product, we call condensation because அந்த reaction நடக்கும்போது ஒரு water remove ஆகும். Addition reaction என்ன, condensation reaction என்ன? A plus B gives AB. A plus B gives AB. அப்படியே சேர்ந்துச்சுன்னா it is called addition reaction. Calcium oxide plus carbon dioxide gives calcium carbonate. CaO plus CO2 gives CaCO3. அப்படியே just combine ஆகுது. It is called simply addition reaction or combination reaction we can say. Now condensation என்னன்னா, it is a reaction in which two reactants they combine, A plus B they combine to eliminate ஒரு product form ஆயிட்டு வேற ஏதாவது ஒரு product வந்து eliminate. That's called byproduct. So A plus B gives AB plus H2O or C plus H2O. A plus B AB ன்னு வந்தா it is called addition reaction. A plus B gives AB. It is called addition reaction. A plus B gives C plus H2O. water வருது or carbon dioxide வருது. இந்த மாதிரி ஏதோ ஒரு product வந்து வெளியில வருது. We call as condensation.
Condensation அப்படின்னா one of the product is eliminated. It need not be alone water. It can be H2S, hydrogen sulfide. சில ரியாக்ஷன்ல ஹைட்ரஜன் சல்பைட்லாம் கூட வரும். So therefore இந்த டைப்ல இந்த மாதிரி இருக்கிற ரியாக்ஷன்ஸ்ல இங்க ரெண்டு ஆல்டிஹைட் சேர்ந்து ஆட் ஆயிட்டு ஒரு காம்பவுண்ட் வரப்போகுது. அந்த காம்பவுண்ட் we call as aldol. The product is called as ALDOL. aldehyde group இருக்கிற alcohol group இருக்கிற aldehyde group இருக்கிற alcohol group இருக்கிற ஒரு product that is called aldol. Now how to understand this reaction? The reaction எழுதும்போது now we should know the formula for aldehydes with alpha hydrogen. இப்ப நம்ம பார்த்த ஏற்கனவே CH3 CHO 2 molecules. இப்ப இதுல வந்து ஆல்பா கார்பன் இருக்கு, 3 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. இது வந்து NaOH ஓட ரியாக்ட் ஆகும்போது how does it react? It forms a compound like this CH3 CHOH CH2 CHO. இதுக்கப்புறம் ஃபர்தரா ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஹீட் பண்ணா இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன், இங்க இருந்து ஒரு OH, வாட்டர் போயிட்டு இங்க நடுவுல டபுள் பாண்ட் வரும். இப்போ நான் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு டீச் யூ தட். ஃபர்ஸ்ட் இதான் ஆல்டால் கண்டென்சேஷன். இந்த ஆல்டால்ல எப்படி ரியாக்ஷன் நடக்குதுன்றது we'll see. Now இதே வந்து இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் CH3 C டபுள் பாண்டோ H ஒரு ஆல்டிஹைட இப்படி பிரிச்சிடுறேன். ஒரு ஆல்டிஹைட you divide the functional group, split the functional group and show. ரெண்டு ஆல்டிஹைட்ல ஒன்ன வந்து functional group ஸ்பிளிட் பண்ணி காமிக்கணும். அப்ப இன்னொன்னு எப்படி சார் காமிக்கணும்? இன்னொன்னு வந்து you split the alpha hydrogen H CH2 CHO அப்படி ஸ்பிளிட் பண்ணிடுங்க. So there is a way of understanding this aldol condensation easily. You divide the functional group in terms of its structure. அதோட ஸ்ட்ரக்சர் என்ன? C டபுள் பாண்டோ சிங்கிள் பாண்ட் H. இந்த கார்பனுக்கு வேலன்சி 4, 1 2 3 4. So this is acetaldehyde. இதுவும் acetaldehyde தான், அதே CH3 CHO தான் இருக்கு. ஆனா இங்க CHO நம்ம பிரிக்கல, இந்த CH3 ல இருக்கிற ஒரே ஒரு ஆல்பா ஹைட்ரஜனை தனியா பிரிச்சு காமிச்சிருக்கோம். சோ aldol condensation ரெப்ரசன்டேஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டு மாலிக்யூல் ரியாக்ட் ஆகும்ன்றத ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த ரெண்டு மாலிக்யூல் ரியாக்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் மாலிக்யூல்ல யூ ஸ்பிளிட் தி aldehyde structure. In the second molecule you show one of the alpha hydrogen. Now how the reaction is going to take place? ரொம்ப சிம்பிள். இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த CH2 CHO அப்படியே இங்க இருக்கு, CH2 CHO. இந்த CH3 அது இங்க இருக்கு, CH3. அப்ப என்ன அர்த்தம்? இந்த H அங்க இருக்கு, இங்க பாருங்க CH. சோ இந்த CH அதுவும் இங்க இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா என்னன்னா இந்த H வந்து இங்க வந்திருக்கு. சோ the reaction எப்படி நடக்கணும் அப்படின்னா the possible is இந்த O இந்த H இங்க வந்துட்டு இந்த கார்பன் இங்க அட்டாக் பண்ணும் in the presence of OH minus. இந்த OH minus யார் கொடுக்குறா? OH minus is given by your sodium hydroxide. சோ இது இப்படி அட்டாக் பண்ணும்போது இந்த கார்பனுக்கு வேலன்ஸ் இப்ப நம்ம எழுதி பார்க்கலாமா? CH3 C மேல ஒரு H, கீழே டபுள் பாண்ட் OH னு போட்டுக்கலாம். சிங்கிள் பாண்ட் இங்க CH2 வந்து அட்டாக் பண்ணுது இல்லையா? இது இப்ப இது தப்பு. ஏன் தப்புனா இந்த கார்பனுக்கு நம்ம வேலன்சி பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 வந்துரும். 5 வேலன்ஸ் இருக்க முடியாது. வேலன்சி கேன் பி ஒன்லி 4 ஃபார் கார்பன். அப்ப இங்க டபுள் பாண்ட் வரக்கூடாது, என்ன வரணும்? சிங்கிள் பாண்ட் வந்துரும். ஓக்கு வந்து அங்க சிங்கிள் பாண்ட். ஏன்னா இந்த ஹைட்ரஜன் இங்க அட்டாக் பண்றதுனால இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் மாதிரி O வந்து will form another bond with hydrogen. So therefore இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இங்க வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்ப ஏற்கனவே இந்த டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டா மாறிடுது. So CH3 CHOH single bond CH2 CHO, CH3 CHOH single bond CH2 CHO. So this is what the reaction of aldol is. இதே மாதிரியே நம்ம இதுக்கு நிறைய மெக்கானிசம் இருக்கு. I don't want to go into the detail of mechanism, but I want to give you இதே மாதிரியே வேற ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கிற காம்பவுண்ட் எப்படி ஆட் ஆகும் அது கொண்டு நான் ஒரு 2-3 ரியாக்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன். எப்படி நம்ம இங்க ஸ்பிளிட் பண்ண போறோம் அது என்னன்னு பார்க்கலாம். We will write 2 more reactions of your aldol condensation. How the reaction takes place, because for want of time, just being a demo class, I want you to understand the idea of how the aldol condensation takes place. So next வந்து I am going to இப்ப நம்ம acetaldehyde பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு
compound. I am going to give you CH3, CH2, CHO. இதுக்கு பேரு it is called propionaldehyde or it is also called as propanol. IUPAC name வந்து propanol. இப்போ இங்க எப்படி சார் நம்ம வந்து ரியாக்ஷன் எழுதுறது? இது வந்து நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ல இல்ல, பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்செப்ட் தெரிஞ்சா உங்களுக்கு நாளைக்கு ஹையர் லெவல் எக்ஸாமினேஷன்லாம் எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் சொல்லிருக்கேன் 2 மாலிக்யூல் ரியாக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் மாலிக்யூல வந்து யூ டிவைட் தி ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப் பிரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிருக்கேன். இப்போ இது ஃபங்க்ஷனல் குரூப். இதுல இதான் உங்களோட ஆல்பா கார்பன். அதுல எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு? சோ ஆல்பா ஹைட்ரஜன் வந்து 2 இருக்கு, 3 இல்ல. ஏற்கனவே 3 இருந்தது, இப்ப இங்க 2 தான் இருக்கு. இது வந்து பீட்டா கார்பன் பேர். ஆல்பாக்கு பக்கத்துல இருக்கிறது பீட்டா. ஏக்கு அப்புறம் பீன்ற மாதிரி கிரீக் லெட்டர்ல ஆல்பாக்கு அப்புறம் பீட்டா. So beta carbon has 3 hydrogen, but don't worry about beta hydrogen. In aldol condensation we are worried only about alpha hydrogen. நான் என்ன ரூல் சொன்னேன்? The first rule ஞாபகம் வச்சுக்கிறது, 2 மாலிக்யூல் ரியாக்ட் ஆகும் கண்டிப்பா. அந்த 2 மாலிக்யூல்ல ஒரு மாலிக்யூல் வந்து we have to divide the functional group. இன்னொரு மாலிக்யூல்ல ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் வந்து பிரிச்சு காமிக்கணும். இங்க 2 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு, அது ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் நான் பிரிச்சு காமிக்க போறேன். எப்படி? அதுல I have CHO, it is attached to CH, இங்க ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் பிரிச்சிடுறேன். இந்த கார்பன்ல ஒரு மெத்தில் இருக்கு, அந்த கார்பன் மெத்தில் வந்து கீழே போடுறேன். So this is what CH3, CH2, CHO. இந்த ஹைட்ரஜனை பிரிச்சிடுறேன். Now அதே மாதிரி ரியாக்ஷன் தான். The alpha hydrogen will come and attack oxygen. The carbon will attack the another carbon, and therefore we have CH3, CH2, CH, OH. In the C will be attached to CH. C is attached to CH. In the double bond வந்து single bond OH மாறிடும். In the CH is attached to methyl CHO. So this is again another compound which is aldol, because you have got aldehyde and alcohol. So similarly we can do, I will try to give one more example for ketol. Ketone வச்சு கூட வருமா சார்? உங்களுக்கு இந்த C double bond group ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கணும். I will give for propanone. Propanone ஒரு ketone, that is called acetone னு பேரு. அதுவும் இதே மாதிரியே வச்சு எழுதுறேன். ஆர் ஜெனரலா ஒரு ketone வச்சு எழுதலாம். நம்ம என்ன பண்ணலாம்? இது aldehyde இல்லையா சார்? இந்த ஹைட்ரஜனோட ரோலே ஒண்ணுமே இல்லையா சார் அப்படின்னா, இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா நான் என்ன பண்றேன்? I put methyl. இப்போ இது this is called a functional group. அதுக்கு பக்கத்துல இருக்கிறது ஆல்பா கார்பன். அப்போ now there are 3 ஆல்பா ஹைட்ரஜன். இப்போ இந்த காம்பவுண்ட் வந்து ஆல்கஹால் கண்டென்சேஷன் அண்டர்கோ பண்ணுமா சார்? கண்டிப்பா அண்டர்கோ பண்ணும். இதுலயும் நம்ம என்ன பண்ணணும்? we should first இருக்கிற 2 மாலிக்யூல் போடணும். அந்த 2 மாலிக்யூல்ல ஃபர்ஸ்ட் மாலிக்யூல்ல C டபுள் பாண்டோ பிரிச்சு காமிச்சுக்கணும். செகண்ட் மாலிக்யூல்ல இந்த ஆல்பா ஹைட்ரஜனை பிரிக்கணும். ஆல்பா ஹைட்ரஜனை பிரிச்சா HCH2, C double bond R. This hydrogen will attack the oxygen and this carbon will attack this carbon. அப்போ என்ன ஆகும்? The formula is CH3, COH, R, CH2, C double bond R. So this is keto group இருக்கிற alcohol. We call as ketol. Ketol ஜெனரலா கொடுக்க மாட்டாங்க. They generally call as bifunctional compound. இது ஒரு functional group, இது ஒரு functional group. It is called as bifunctional compound. So therefore, now students, I have given information what is carbon and its compounds. Organic chemistry carbon வந்து ரொம்ப key element. அதுக்கு valency 4 சொன்னேன். கூடவே மத்த most of the organic compound என்னென்ன atom வருமோ அதோட valency எல்லாம் சொன்னேன். Valency of carbon is 4, valency of hydrogen is 1, valency of oxygen is 2, and that of nitrogen is your 3. இதுல ரொம்ப நம்ம பார்த்தது வந்து ஒரே ஒரு functional group பார்த்தோம். That functional group is called as aldehyde, which has the structure of single bond C, double bond O, single bond H. அதுல aldehydeல ரெண்டு விதமா classify பண்ணினோம். One with alpha hydrogen, the one without alpha hydrogen. Alpha hydrogen என்ன? Alpha carbonல hydrogen இருந்தா that is called alpha hydrogen. Alpha carbon என்ன? The carbon atom attached to the functional group. இதான் functional group. அதுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் தான் alpha carbon. So in acetaldehyde 3 alpha hydrogen இருந்தது. 3, that is CH3 single bond,
C double bond O, single bond H. அந்த காம்பவுண்ட் ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்கணும்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்ன, 2 molecules will react. அதுல one of the molecule you have to split the functional group, and in another molecule you have to split the alpha hydrogen and show. ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் தனியா எடுத்து காமிக்கணும். ஏன்னா ஆல்பா ஹைட்ரஜன் தான் வந்து இந்த ஃபங்க்ஷனல் குரூப்போட ஆக்சிஜனோட அட்டாக் பண்ண போறது. இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி காமிக்கணும். சோ ஒரு மாலிக்யூல் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பை ஸ்பிளிட் பண்ணணும், இன்னொரு மாலிக்யூல் வந்து இங்க ஸ்பிளிட் பண்றோமோ இல்லையோ alpha hydrogen split பண்ணி காமிச்சு the attack of alpha hydrogen and the oxygen and the carbon will attack the carbon. This is what the product is. இதான் வந்து உங்களோட product. I have given you only the reaction. We have not discussed the mechanisms. Students, we have lot more to see, and definitely we will do wonders provided you sincerely follow our classes. எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இங்க இருந்து டெலிவரி பண்ண போறது வந்து ரொம்ப கீழே இறங்கி ரசிச்சு எந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்தா புரியுமோ. இப்ப நான் உங்களுக்கு வேலன்சினா இட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொன்னேன். how many number of friends you have in a close circle is called valency அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நிறைய எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொல்லலாம். கெமிஸ்ட்ரியில கெமிஸ்ட்ரி மட்டும் இல்ல, பிசிக்ஸ், மேத்ஸ், in whatever the subject you learn we can give lot of easy examples to digest the concept. அது அப்படியே ஞாபகம் வச்சுட்டு பண்ற மாதிரி பண்ணலாம். அதே மாதிரியே சில டிஃபிகல்டிஸ் இன் ரீப்ரொடியூசிங் த கான்செப்ட். வந்து ஒரு சில ஒரு 10 பாயிண்ட் இருக்கு, இந்த 10 பாயிண்ட் வந்து அப்படியே நம்ம எக்ஸாம்ல எழுத முடியல அப்படின்னு சொன்னா அதுக்கும் வந்து we can give lot of small ideas. இத வந்து சொல்றதுக்கு வந்து I am going to give you a small information in physics. 12th வந்து நீங்க பிசிக்ஸ்ல வந்து ஒரு cathode rays ஒரு atomic physicsல. So in your 12th standard there is a lesson called atomic physics. அதுல cathode rays அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. இந்த cathode rays ஓட ப்ராப்பர்ட்டிஸ் நான் வந்து இப்ப ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சொல்ல போறது இல்ல. மிஸ்டர் எக்ஸ் operated Dev's hip at SMF சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன். இது ஹாஸ்பிட்டல், இங்கதான் அண்ணா நகர் பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல். சோ மிஸ்டர் எக்ஸ் அப்படின்றவர் யாரோ ஒருத்தர், he operated Dev's, தேவ்ன்றது கபில் தேவ் மாதிரி ஒரு பேரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிப் இடுப்பு அட் சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன். இதுல எதெல்லாம் கால்குலேட்டர் போட்டுக்கணும், 1 2 3 4 5 6 7 8 9 10 ப்ராப்பர்ட்டிஸ் இந்த சென்டென்ஸ்ல வந்துரும். சோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இன் யுவர் 12th ஸ்டாண்டர்ட். 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல வந்து இந்த क्वेश्चन வந்து இப்ப நான் ஏற்கனவே சொன்ன ஆல்டால் கண்டென்சேஷன் வந்து கெமிஸ்ட்ரியில இட் இஸ் a 5 மார்க். அதே மாதிரி இது வந்து இட் இஸ் ஆல்சோ a 5 மார்க். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து எல்லாம் ஒரே மாதிரி வரும், அது ஞாபகம் வச்சு ரீப்ரொடியூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் எக்ஸாம்ல. அதனால we have framed some technique. சோ இது ஞாபகம் வச்சுன்னா அந்த 5 மார்க் கையில வந்துடும். கேத்தோட் ரேஸோட ப்ராப்பர்ட்டி வந்து வந்தது, இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சு எழுதலாம். சார் வாட் இஸ் எக்ஸ் சார்? எக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸ்ரே. எக்ஸ்ரே என்ன, ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கேத்தோட் ரே வந்து ஒரு சாலிட் டார்கெட்ல போய் பட்டுதுன்னா X-rays are emitted. When a fast moving cathode ray is suddenly stopped by a solid target or falls on a solid target, X-rays are emitted. நீங்க இதை ஞாபகம் வச்சுட்டு கொஞ்சம் இங்கிலீஷ் இந்த கான்செப்ட் ஒரு லெட்டர் என்ன சொல்லுதுன்னு ஞாபகம் வச்சுட்டு இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்ததுன்னா யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் குட் மார்க்ஸ் ஒன்லி வித் திஸ் சென்டென்ஸ். அந்த இங்கிலீஷ் ஃப்ரேம் பண்ற நாலேஜ் கொஞ்சம் வேணும். அதுக்கு ஒரு தடவை திருப்பி அந்த கான்செப்ட் படிச்சு ஞாபகம் வச்சுக்கணும். So fast moving cathode rays when suddenly stopped by a solid target, they produce X-rays. D. X-rays, they get deflected by electric and magnetic field. E. Your cathode rays are deflected by electric and magnetic field. E na cathode rays are electrons. They are nothing but electrons. V na they travel with the 1/10 of the velocity of light. அதுக்கு எவ்வளவு velocity? 1/10 of the velocity of light. H. When they fall on any material, they produce heat. I. When they pass through gas, they ionize. They ionize the gas through which they pass. So H high for ionization. P. They affect photographic plate. S. They travel in straight lines. M. They have momentum and kinetic energy. M na momentum. F. They produce fluorescence. So in the ஒரு இதுலயும் X na X-ray, D na deflection, E na electron, V na velocity, H na heat, ionization power, when that is a photographic plate, your straight line, momentum and kinetic energy, fluorescence. இந்த 10 பாயிண்ட் வந்து பசங்க ஈஸியா ஒரு மேட்டர் ஆஃப் ஒரு
5 minutes கூட இல்ல, I just delivered a 5 mark question. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டா எக்ஸாம்ல அப்படியே நீங்க போய் எழுதிடலாம். So children, I request you to kindly follow the instructions given from iScholar. பேர்லயே ரொம்ப அழகா வச்சிருக்கோம், iScholar, இன்டர்நெட் ஸ்காலர். I would say it is, நான் மாத்தி கூட வைக்கலாம். இந்த iScholar ப்ரோக்ராம் நீங்க படிச்சீங்கன்னா you will become more independent in scholastic ability. So independent scholastic ability improve பண்றதுதான் iScholar ability, iScholar notion or அதோட importance, aim அப்படின்றது we can even say. So I hope you would have enjoyed the session, children. Kindly be with us, and definitely you can see lot of changes in you within this period of 1 year, which we are going to produce the transformation. Thank you, children. Bye bye. See you then.